எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வாடகை தரவில்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நாங்கள் சென்னை கேளம்பாக்கத்தில் இருக்க மெட்மைட் ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெர்மரைட் ரெசார்ட் வந்திருக்கோம். ஸோ ரெசார்ட்டில் இப்போ நம்ம ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 260 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரூம் தான் இது. ஸோ ரூமில் என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாஷ் பேஷன், அப்புறம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஷவர் இருக்குது. ஷவர் இருக்குது. இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளாஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்காக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. கப்புள்ஸ்க்காக தான் இருக்கும். ஓகே, நல்லா சூப்பர் ஐடியா. இப்போ ரைட் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் கபோர்ட் இருக்குது. இதில் பில்லோஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம். 500 ml மினரல் வாட்டர் பாட்டில் 3 வச்சுருக்காங்க. டீ மேக்கர், அப்புறம் உங்களுக்கு அதுக்கான தேவையான காபி தூள். அதில் ஆக்சுவலாக இப்போ பால் பவுடர் மிஸ் ஆகுது, பிகாஸ் பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. அதுதான் அவனுக்கு தான் அந்த கல்பிரேட்டு. அதை கையில் வச்சு சுற்றுறான் பாருங்க. வந்த பால் பவுடர் எடுத்துடணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆக்சுவலாக எங்கள் குட்டி லட்டு பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு ஜாலி பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசார்ட் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கள். மினி ஃப்ரிட்ஜ், இதில் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா சில்லுன்னு இருக்குது, கூலிங் ஆகுது. ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஹாட் ட்ரிங்க்ஸும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ரூமில் சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குது. ஸோ சென்ட்ரலைஸ்டு ஏசிக்கு அதோட சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குது, அதோட கண்ட்ரோல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள், ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு கிங் சைஸ் பெட்டு, தாராளமாக 4 மெம்பர்ஸ். ஓகே. ரிலாக்ஸாக டீ சாப்பிட்றதுக்கு 2 சேர். என்ன பண்ணுறீங்க மேடம்? ஆக்ஷனோட பண்ணி காட்டுறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, பக்கத்துலேயே நமக்கு ஒரு மாமரம். இப்போ நாங்கள் காட்டின ரூம் பார்த்தீங்கன்னா 4K ரெண்ட் வித்தவுட் ஃபுட் பேக்கேஜ். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பால்கனி வேண்டான்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் மாறும். இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது கொஞ்சம் சின்னது, இன்னொன்று ரொம்ப பெருசு. பட் இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு இருக்காதான். இன்னொன்று இதில் சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம். ஸோ இங்கே சைக்கிளிங் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்விம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைக்கிளிங் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லவ் பேர்ட்ஸ், வாவ், செம்ம பெரிய ஒரு கார்டன் ஏரியாவும் வச்சுக்கலாம், பார்க்கலாம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இது ரொம்ப பெரிய ஒரு ரெசார்ட்னு நினைக்கிறேன். நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது இந்த இடத்துக்குலாம் வரலாம். டன்டடாங், இதுதான் பெரிய அந்த ஸ்விம்மிங் பூல். என்ன பண்ண போறீங்க? இறங்குங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்குமே கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. அதாவது அவங்க நிற்கிற ஹைட்டுக்கு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ நம்மளும் அவங்க கூட இருந்து கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இவங்க கிட்ஸுன்னு மென்ஷன் பண்ணது எபோவ் 7-8 இயர்ஸ்க்கு நினைக்கிறேன். இப்போ என் பாப்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி இல்லை. பட் நாங்கள் ப்ரீவியஸ் ரெசார்ட்டில் இவங்களுக்குனே செப்பரேட்டாக இருக்கும். அந்த ஹைட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஆட்டம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் செம்ம பசியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டின்னர் 7:30லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம்.
திருப்பி நாங்கள் ரூமுக்கு போய்ட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வந்தோம். நாங்கள் தான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்தோம்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. இப்போது எங்களுக்கு ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 700 ஆச்சு. நாங்கள் 3 டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் ட்ராகன் சிக்கன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப புகழ்னு தள்ள முடியாது, நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ரைட் ரைஸில் வந்து நாங்கள் அஜினோமோட்டோ ஆட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அது மோரோவர் ஃப்ரைட் ரைஸை விட எனக்கு அது வெஜ் புலாவ் மாதிரி இருந்தது சாப்பிடும்போது. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அடல்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட பிடிக்கும். அது மாதிரி சாப்பிட்டே பழகிட்டோன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ராகன் சிக்கன் பற்றி சொல்லணும்னா, அது பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சாப்பிடவும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுன்னே சொல்லுவேன். ஆனால் அதில் என்ன வருத்தம்னா, மிஞ்சி போனால் ஒரு 10 சிக்கன் பீசஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 300 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க ஃபுல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வெஜ்ஜு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். இப்போது நாங்கள் நல்லா ஒரு கட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக வாக் போகலான்னு போனோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய ஏரியா. அந்த லான் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நைட்டில் லைட்டிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டே ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை. உங்களுக்கு நிறைய பேருக்கு டே அவுட் மாதிரி வேணும்ல, ஒரு மார்னிங் 10 to ஈவினிங் 5 வரைக்கும் அந்த மாதிரி பேக்கேஜஸ்மே பர் ஹெட் வந்து 1000லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு வைட் ஏரியா இது வேறு. நீங்கள் இந்த ரெசார்ட் போனாலும் கண்டிப்பாக நைட் வந்து ஒரு குட்டியாக வாக் போங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைட்டிங்ஸ்லாம். அதுவும் கப்புள்ஸாக வந்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்னிங் வந்து செம்ம பசி. ஸோ ஆனால் நாங்கள் இங்கே சாப்பிடாம வெளியில் தான் போய் சாப்பிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட பேக்கேஜில் வந்து அது பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடையாது. செப்ரேட்டானா 350 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரே ஆளுக்கு 350 சாப்பிட்ற அளவுக்கு டிஃபன்லாம் ஒர்த் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. வந்து நல்லா கெட்டப்லாம் மாற்றிட்டு குட்டியாக திருப்பி ஒரு ரவுண்ட் போகலாம். கிரிக்கெட் பேட் இருக்குது, பால், ஃபுட்பால், பசங்களோட இருக்குது, சின்ன சின்ன பால்ஸு, ஃபுட்பால்ஸ் இருக்குது, த்ரோ பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, ரிங் இருக்குது. டென்னிகாட் தானே அது? ஓ பால் அது குட்டி பாலா? நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நல்லா ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களை ஒரு 7:30 8 மணிக்கெலாம் வந்து எழுப்பி விட்டாங்க. கொடியேற்ற போகிறோம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியல. ஆனாலுமே ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த பலூன்ஸ்லாம் வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த டெக்கரேஷன் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே இருக்க கிட்ஸு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கூடி சாக்லேட்லாம் கொடுத்துருந்தாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வாடகை தரவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் செக் அவுட் பண்ணணும். ஸ்டே வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. சர்வீஸ்லாம் வந்து நம்ம என்ன கேட்டாலுமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நைட்டு ஃபுட் வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவி. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பேக்கேஜில் வந்து ஃபுட் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வெளியில் தான் போய் சாப்பிட்டோம். ஏன்னா இங்கே வந்து பர் அடல்ட் வந்து 350 சொன்னாங்க. ஸோ டிஃபன் வந்து ஒரு ஆளுக்கு 350 ஒர்த் இல்லை. அந்தளவுக்கு நாங்கள் காலையில் சாப்பிட முடியாதுன்றதுக்காக நாங்கள் வெளியிலே போய் சாப்பிட்டுட்டோம். இண்டோர் கேம்ஸு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to 6 தானா. சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அம்யூனிட்டிஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட ரொம்ப அவுட்டிங் போகணும் அப்படின்னு ஒரு நாள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசார்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. சர்வீஸும் நல்லாயிருக்கு. ரூம்லாம் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.